Hello everyone, welcome to Veranda RACE. நான் உங்கள் மனோஜ். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசென்ஸ். ஓகேங்களா? சரி, அது என்ன ஃபாரஸ்ட் கார்டு? ஃபாரஸ்ட் கார்டுக்கும் ஃபாரஸ்ட் வாட்சருக்கும் என்ன ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் கார்டு கொஞ்சம் ஃபாரஸ்ட் வாட்சரை விட பெரிய போஸ்டிங். ஃபாரஸ்ட் வாட்சர் இருக்கிறதுல கொஞ்சம் சின்ன போஸ்டிங். இந்த ஃபாரஸ்டர் எக்ஸாம்ஸ்ல வந்து ஃபாரஸ்ட் வாட்சர் அண்ட் தென் ஃபாரஸ்ட் கார்டு, அதுக்கும் மேல போனீங்கன்னா ஃபாரஸ்டர். இதுதான் வந்துட்டு உங்களுக்கு கேட்டகரியா வந்து வரும். ஓகே, இப்போ நான் ஃபாரஸ்ட் கார்டுக்கு எக்ஸாமுக்கு எனக்கு என்ன வயசு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு குறைந்தபட்சம் 21 வயசு நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அண்ட் தென் நான் 35 வயசுக்குள்ள இருக்கணும். ஓகேவா? அதாவது இந்த 35 வயசுக்குள்ள எந்தெந்த கம்யூனிட்டிலாம் வந்து ஆட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா எம்பிசி, பிசி, ஓசியை தவிர, அதாவது ஜென்ரல் தவிர, ஓகேவா, எஸ்சி, எஸ்டி அண்ட் தென் எஸ்சிஏ, ஓகேவா, இந்த மாதிரி எல்லாமே பிசிஎம்ல கூட முஸ்லிம்ஸ்லாம் இருக்காங்களே அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு அதிகபட்சம் ஏஜ் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா 35 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் தென் நம்ம ஜென்ரல் கேட்டகரி மட்டுமே நம்மளுக்கு 30 வயசு வரை தான் இந்த ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்ற எக்ஸாம் வந்து எழுத முடியும். ஓகேவா? அண்ட் தென் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன நீங்க வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா 12வது நீங்க வந்து படிச்சிருக்கணும். அதுலயும் முக்கியமா 12th நீங்க காமர்ஸ் குரூப் தவிர எந்த குரூப் வேணா இருக்கலாம். ஓகேவா? காமர்ஸ் குரூப்புக்கு இந்த எக்ஸாம் அலௌட் கிடையாது. ஓகேவா? தெளிவா பார்த்துக்கோங்க. நீங்க 12th வந்துட்டு நீங்க 12th கிரேட்ல தான் நீங்க வந்து இருந்தா மட்டும் தான் இந்த வந்து எக்ஸாம் வந்து எழுத முடியும். நீங்க 12th வந்துட்டு பப்ளிக் நீங்க எழுதி 12th பாஸ் பண்ணியிருந்தா மட்டும் தான் இந்த எக்ஸாம் அப்படின்றது எழுத முடியும். அதுலயும் முக்கியமா நீங்க 12th வந்து காமர்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருப்பீங்களா அவங்களால இந்த எக்ஸாம் அப்படின்றது எழுத முடியாது. ஓகேவா? சயின்ஸ் பேஸ்ட் பிளஸ் மேக்ஸ் பேஸ்ல நீங்க குரூப்ல இருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஃபாரஸ்டர் எக்ஸாம்ல நீங்க வந்து எலிஜிபிலிட்டி. ஓகேவா? சப்போஸ் நான் 12th வந்து காமர்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்கேன், அப்ப நான் இந்த எக்ஸாம் வந்து எழுத முடியாதா? ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்க வந்து ஃபாரஸ்ட் வாட்சருக்கு அப்ளை பண்ணலாம். பிகாஸ் நீங்க 10th முடிச்சிருந்தா தான் நீங்க 12th வந்து போக முடியும். ஸோ நீங்க ஃபாரஸ்ட் வாட்சருக்கு யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் த எக்ஸாம். ஓகேவா? அண்ட் தென் சேலரி அப்படின்றது எனக்கு ஃபாரஸ்ட் கார்டுக்கும் வித் டிரைவிங் லைசன்ஸ்க்கும் வந்து எவ்வளோ சார் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு 35,000 ரூபாய் வரல உங்களுக்கு இந்த சேலரி அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. சரிங்களா? பிகாஸ் நம்ம ஃபாரஸ்ட் வாட்சரை விட ஃபாரஸ்ட் கார்டுக்கு கொஞ்சம் சேலரி அப்படின்றது அதிகம் தாங்க. இது இல்லாமல் இதுலையுமே வந்துட்டு உங்களுக்கு மெடிக்கல் அலவன்ஸ் நம்ம ஃபாரஸ்ட் வாட்சரில் பார்த்த மாதிரியே உங்களுக்கு இதுலேயும் வந்துட்டு மெடிக்கல் அலவன்ஸ் அண்ட் தென் டிராவல் அலவன்ஸ் அந்த ஸ்டேயிங் அலவன்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்களே வந்து கொடுத்துருவாங்க இந்த சேலரி இல்லாமல். சரிங்களா? அண்ட் தென் பிசிக்கல் இருக்கா? ஓகே, பிசிக்கல் கண்டிப்பா இருக்கு. ஆனா எது பிசிக்கலுக்கு டைரக்டா இருக்குமா இல்ல எக்ஸாம் டைரக்டா இருக்குமான்னு சொல்லி எல்லாருக்குமே டவுட் இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம் தாங்க நடக்கும். இப்பதான் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து இந்த எக்ஸாம் வந்து டேக் ஓவர் பண்ணிருக்காங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடி எல்லாமே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் வந்து இந்த எக்ஸாம் வந்து நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ டிஎன்பிஎஸ்சி கையில இந்த எக்ஸாம் வந்ததால தமிழ் தகுதி தேர்வு, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்றது கண்டிப்பா வந்து இந்த ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கு இனிமேல் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ தமிழ் தகுதி தேர்வு, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கண்டிப்பா இந்த எக்ஸாமுக்கு இருக்கும். ஓகேவா? 150 மார்க்குக்கு இந்த எக்ஸாம் அப்படின்றது 150 கொஸ்டின் மொத்தமா இது நடக்கும். ஓகேவா? மார்க் கிடையாது, 150 கொஸ்டின். ஓகேவா? 150 கொஸ்டினுக்கு நீங்க எத்தனை கொஸ்டின் கரெக்டா போறீங்களோ அதான் வந்து உங்களுக்கு கட் ஆஃபா வந்து அமையும். ஓகே, சரி, இப்போ நான் ஓவரால் கட் ஆஃப்ல நான் வந்துட்டேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு பிசிக்கல் அப்படின்னு நடத்துவாங்க. பிசிக்கல்ல நீங்க பொறுத்தவரையிலும் ஓகே 20 கிலோமீட்டரை நீங்க வந்து ஆண்கள் வந்துட்டு 4 மணி நேரத்துல நீங்க வந்து நடந்து போயிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்க பிசிக்கல்ல செலக்ட். இதுவே பெண்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா 16 கிலோமீட்டரை 4 மணி நேரத்துக்குள்ள நீங்க வந்து நடந்து முடிக்கணும். அப்படி நீங்க நடந்து முடிச்சிட்டீங்க அப்படின்னாக்கா பெண்களுக்கும் பிசிக்கல் அப்படின்றது கரெக்ட் செலக்ட். ஓகேவா? ஸோ பிசிக்கல்ல வந்துட்டு நோ மார்க்ஸ், நோ எந்த ஒரு மார்க்கும் ஆட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? நோ மார்க்ஸ் கேன் பி ஆடட் இன் த பிசிக்கல். ஒன்லி இட்ஸ் ஃபார் எலிஜிபிலிட்டி ஈவெண்ட் மட்டும் தான், தகுதி தேர்வு மட்டும் தான் வந்து பிசிக்கல். ஓகேவா? அதுல நீங்க பிசிக்கல்ல தோத்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களை வந்துட்டு இந்த எக்ஸாம்ல இருந்து வெளியே அனுப்பிச்சிருவாங்க. ஆனா பிசிக்கல்ல வந்துட்டு நான் வந்து 4 மணி நேரத்துல நடக்க வேண்டியதை நான் 3 மணி நேரத்துல முடிச்சிட்டேன், எனக்கு எக்ஸ்ட்ரா மார்க் போடுவாங்களா? எந்த ஒரு மார்க்கும் போட மாட்டாங்க. ஓகேவா? இட்ஸ் ஃபார் ஒன்லி எலிஜிபிலிட்டி ஈவெண்ட். ஓகேவா? தகுதி தேர்வு மட்டும் தான் வந்து பிசிக்கல். ஓகேவா? மார்க் அப்படின்றது ஆட் ஆகாது. ஓகேவா? இந்த ஃபாரஸ்ட் கார்டுல இன்டர்வியூ அப்படின்றது இருக்கா? இன்டர்வியூ அப்படின்றது கிடையாது. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு நான் இன்டர்வியூ போஸ்ட் தான் வந்துட்டு இந்த ஃபாரஸ்ட் கார்டு அப்படின்றது. ஓகேவா? ஸோ இந்த ஃபாரஸ்ட் கார்டை நான் வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதெல்லாம் வந்து நீங்க வந்து இம்பார்ட்டன்டா பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமா சயின்ஸ் அப்படின்றத நீங்க வந்து படிக்கணுங்க. ஓகேவா? சயின்ஸ் நீங்க குரூப்பா இருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஃபாரஸ்ட் வந்து நீங்க வந்து எடுத்து படிக்கலாம். ஓகேவா? சயின்ஸ் வந்து நான் வந்து நல்லாவே படிப்பேன். அதுலயும் முக்கியமா வந்து 9th புக் 10th புக் சயின்ஸை நீங்க கவர் பண்ணாலே இந்த ஃபாரஸ்ட் எக்ஸாமை நீங்க வந்து மேக்ஸிமம் கிளியர் பண்றதுக்கு அதிக வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கு. ஓகேவா? ஸோ எல்லாருக்குமே இந்த ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் அப்படின்றது சேம் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் அப்படின்றது சேமா தான் நடக்குமா? கிடையாது. எக்ஸாம் அப்படின்றது தனித்தனி எக்ஸாமாக தான் வந்து உங்களுக்கு வந்து நடத்த போறாங்க. ஸோ யாருமே வந்து பேனிக் ஆக வேண்டாம். யாரெல்லாம் வந்து அப்ளை பண்றீங்களோ அப்ளை பண்ணுங்க. நம்ம வெராண்டா ரேஸ்ல அப்படின்றது ஃபாரஸ்ட் வாட்சருக்கும் ஃபாரஸ்ட் கார்டுக்கு அண்ட் தென் ஃபாரஸ்டர் எல்லாத்துக்குமே எஸ்ஐபிசி எல்லாத்துக்குமே வந்து கிளாஸஸ் அப்படின்றது போயிட்டு இருக்கு. நீங்க யாரெல்லாம் வந்து இந்த ஃபாரஸ்ட் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணணும், நான் வந்து எஸ்ஐ ஆகணும், நான் வந்து பிசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ வாங்க வந்து ஜாயின் பண்ணுங்க. நீங்களும் வந்து ஒரு அதிகாரியா, அரசு அதிகாரியில நீங்களும் பணிபுரியலாம். நன்றி, வணக்கம்.